காட்டின் ராஜாவும் எலியும் நண்பர்களான கதை. பசுமையான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டின் அரசன் ஒரு வலிமையான சிங்கம் பெரிய மரத்தின் நிழலில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு சிறிய எலி தன் குழியிலிருந்து வெளியே வந்தது. அது சிறியதாக இருந்தாலும் மிகவும் ஆர்வமுள்ள எலி. அப்போது அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை பார்த்தது. விளையாட்டுத்தனத்தில் சிங்கத்தின் வாலில் ஏறியது. ஆனால் அந்த சத்தத்தால் சிங்கம் விழித்துக் கொண்டது. யார்தான் என் தூக்கத்தை கெடுத்தது என்று சிங்கம் கர்ஜனையிட்டது. அது தனது பெரிய கைகளால் எலியை பிடித்துக் கொண்டது. இப்படி தொந்தரவு செய்ததற்கு நான் உன்னைச் சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கோபமாகச் சொன்னது. சிறிய எலி நடுங்கிக் கொண்டே சொன்னது, ஓ ராஜா, மன்னித்து விடுங்கள். இனிமேல் இப்படிச் செய்வதில்லை. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம். சிங்கம் சிரித்துக் கொண்டது. நீ எனக்கு உதவியா? ஆனாலும் அது மனம் மாறி எலியை விடுவித்தது. சில நாட்கள் சென்றன. ஒருநாள் சிங்கம் காடில் சுற்றி வரும்போது வேட்டைக்காரர்கள் அதை வலையால் பிடித்தார்கள். அவர்கள் அதை கட்டி வைத்து வண்டியை எடுக்கச் சென்றனர். அப்போது அதே சிறிய எலி அங்கே வந்தது. எலி உடனே ஓடி வந்து வலையின் கயிறுகளை தன் கூரிய பற்களால் கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் கயிறுகள் அறுந்தன. சிங்கம் விடுபட்டது. சிங்கம் மகிழ்ச்சியாக எலியைக் கண்டது. நீ எனக்கு உண்மையிலேயே உதவினாய், சிறிய தோழா என்று சொன்னது. எலி புன்னகையுடன் சொன்னது, நான் சொன்னேனே, ஒருநாள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று. இருவரும் நல்ல நண்பர்களாகி காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சிறிய உதவியும் பெரிய பலனைத் தரும். அன்பும் கருணையும் எப்போதும் திரும்பி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.